தண்ணி கூட குடிக்காமல் இருந்துடலாம் ஒரு வாரத்துக்கு. ஆனால் ஆக்சிஜனை வந்து சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அவ்வளோ முக்கியமானது இந்த ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து அவ்வளோ இருக்குது. இருந்தாலும் அதோட டார்க் சைடு இன்னும் இருக்குது. அது யாருக்கும் தெரியறதில்ல. ஆக்சிஜனோட டார்க் சைடு இருக்குது. அதை பார்ப்போம். While oxygen is one of the most essential components for living, it is also a double-edged sword. அதாவது இரு பக்கம் கூர்மையுள்ள ஒரு கத்தி. அதுக்கு டார்க் சைடு இருக்குது. என்ன? ஆக்சிஜன் இஸ் ஹைலி ரியாக்டிவ் ஆட்டம் that is capable of becoming a part of potential damaging molecules. அது வந்து capable of damaging the cells. அது வந்து நம்ம செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அதனால பல்வேறு வியாதிகள் வருது அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியல. இப்போது ஆக்சிஜனோட ஆட்டம் பற்றி பார்ப்போம். ஆக்சிஜனோட ஆட்டமில் நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். அதை சுற்றி 2வது 3வது ஆர்பிட்டில் அதோட எலக்ட்ரான்ஸு சுற்றிக்கிட்டே இருக்கும், வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸை விட்டு வெளியே அந்த அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியே வந்து ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகிடும். அதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக மூவ் ஆகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்? செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். எப்படி அப்படின்னா, ஒரு அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஒரு பில்லவோ ஏதோ வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பக்கத்தில் என்ன ஆகும்? விறகடுப்புன்னு வச்சுப்போம். விறகடுப்புலேருந்து ஏதாவது ஒரு சாம்பலோ ஏதோ ஒரு துளி வந்து மேலே வெடித்து அப்படி பரவி வருது மேலே. அது மேலே பட்டு எடுத்தோன்னே அது எரியாது. இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி என்ன ஆகும்? அந்த மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணும்? அது டிஸ்ட்ரக்டிவ் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு செல்லை வந்து இது இரும்பை எப்படி இது அரிக்குதோ அதே ஆக்சிஜன் தான். இரும்பை வந்து ஆக்சிடேஷன் மூலியமாக இதை அரிக்குது. அதே மாதிரி அந்த செல்ஸை வந்து ஹியூமன் பாடியில் உள்ள செல்ஸையும் வந்து அதை அழிச்சிரும். பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ இருக்குது. அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால் அது இப்படி ஆகுது. அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அதே மாதிரி ஒரு செல் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடேஷன் நடக்குது. அந்த ஆக்சிடேஷன் அது ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுது? அந்த அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இன்னொரு அந்த செல்லை வந்து ஆக்சிடேஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. இப்போ நல்லா இருக்க செல்லை வந்து அது வந்து டேமேஜ் பண்ணிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீ ரேடிக்கல் பட்டு அது வந்து டேமேஜ் பண்ணிடுது. எப்படி பண்ணுதுன்னா, இப்போ வந்து ஒரு செல் இருக்குது. அந்த செல்லுலேருந்து இன்னொரு ஆட்டம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் மூவ் ஆகும்போது அப்படியே மூமெண்ட் ஆகி அது என்ன ஆகும்? அந்த செல்லுலரில் உள்ள மொத்தத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள சில உணவு இருக்குது, சப்ளிமெண்ட் இருக்குது. இதை எடுக்கிறனால தடுக்கலாம். எப்படி? ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறையா வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்னாகும்? இப்போ வந்து இது வந்து ஆக்சிஜனோட ஆட்டம் ஸ்ட்ரக்சரு. இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகனால ஃப்ரீ ரேடிக்கலாக மூவ் ஆகிரும். இங்கே என்னாகும்? இம்பேலன்ஸ் உருவாகிரும். இந்த இம்பேலன்ஸை வந்து இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் நிறைய எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து இதுலேருந்து ஒன்று வந்து அதுக்கு பாஸ் பண்ணிடும். ஒன்று பாஸ் பண்ணிடுச்சுன்னா இதில் உள்ள இம்பேலன்ஸ் வந்து கரெக்டாகிடும், நார்மலாகிடும். ஸோ அது வந்து என்னாகும்? செல்லுலார் டேமேஜை வந்து தடுக்கும். செல்லுலார் டேமேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வந்து ஆக்சிஜனோட மாலிக்யூல். இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட். இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்? ஆன்டி ஆக்சிடெண்ட்டு இதில் இருக்க அந்த ஒரு மிஸ் ஆகுது பாருங்கள், ஒரு பாட்டு. அதை வந்து பாரோ பண்ணும்போது இது கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனால் என்னாகும்? இதில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல் அந்த மாலிக்யூல் போகாது. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த செல்லுலார் மாலிக்யூலுக்கு போகாது. ஸோ டேமேஜ் பண்ணாது. இந்த நமக்கு எதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எல்லா வகையான பிரச்சனையும் பண்ணும் உடம்புல. அதாவது ஒருத்தனுக்கு வியாதி வருது, லிவரோ கிட்னியோ ஹார்ட்டோ எந்த டிசீஸாக வேணால் இருக்கலாம். அது மேக்ஸிமம் நடக்கிறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்னால தான். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணுது? இதயத்துக்கு போச்சுன்னா இதயத்தை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கப்புறம் கிட்னிக்கு போச்சுன்னா கிட்னியை டேமேஜ் பண்ணிடும். லிவருக்கு போச்சுன்னா லிவரு. அது மாதிரி ஒரு செல்ஸு, அந்த ஒரு ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்ட செல்ஸ் இருக்கும் உடம்புல. அதெல்லாம் டேமேஜ் பண்ணுறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். இது எப்படி சரியாகும் அப்படின்னா, இதுக்கு சில நியூட்ரிஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் இது நிறைய பேர் வந்து எடுக்கிறதே இல்லை. ஏன்னா உணவில் இப்போ காய்கறியில் வந்து நிறையா இருக்குது, க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது.
ஆனால் இப்போ வரதெல்லாம் உரம் போட்டு நமக்கு வந்து வரதுனால அதோட முழுமையான பலன் கிடைக்கிறதே இல்லை. நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம உணவுலேருந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைவு தான் நமக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ். நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம எடுக்கிறது, சப்ளிமெண்ட் எடுக்கிறது நமக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. குறிப்பாக வந்து பி காம்ப்ளெக்ஸு, அதாவது விட்டமின் B1, B2, B6, B12, ஃபோல்விக் ஆசிட் இதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒமேகா 3 அப்படிங்கிற முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்ம செல்ஸ் வந்து இப்படி இருக்குது. அந்த நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த ஆக்சிடேஷன் குறைஞ்சி நமக்கு வந்து செல் வந்து நார்மல் ஃபார்முக்கு வரும். சொல்கிறாங்க இன்னும் நமக்கு கேன்சர் கூட க்யூர் ஆகும் அப்படிங்கிறாங்க. நமக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துறது மூலயமா நமக்கு வயோதிகமாக இருக்குது நமக்கு திரும்பி நம்மளை யங்காக காமிக்கிறதும் இதுதான். நமக்கு தேவையான இந்த செல்ஸுக்கு தேவையான நம்ம சப்ளிமெண்ட்டை கொடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து திரும்பி நமக்கு ரீஜெனரேட் ஆகும். அதாவது ஏஜ் வந்து கம்மியாகும். சில பேருக்கு வந்து 40 வயசு இருக்குன்னா 60 வயசு தோற்றத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்கள திரும்பி மீட் எடுக்கணும்னா இந்த வகையான நியூட்ரிஷன்லாம் எடுக்கிறனால என்ன ஆகும், அவங்களுக்கு உடம்பு திரும்பி வந்து சரியாகும்.